சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, ஒவ்வொரு நாள்லேயும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அது மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பமும் துன்பமும் சாயப்பாவால் உருவாக்கப்பட்டது அப்படின்றத ஒரு சில விஷயங்கள் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு மனுஷன் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பொறுமையாக நிதானமாக கேட்குறவன் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். பொறுமை இழந்தவன் எதுக்கும் பயன்பட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி. காதுகளுக்கு தான் ஜாஸ்தி வேலை கொடுக்கணும், வாய்களுக்கு இல்லை. வாய்களுக்கு பூட்டு முக்கியம். ஆனால் நாம் காதுகளுக்கு பூட்டை போட்டுடுறோம், வாயில் மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இதனால தான் நிறைய மனுஷங்களோட வாழ்க்கை சொல்லிக்கிற அளவுக்கு மற்றவங்களால் பேசப்படாமலே இருக்குது. மௌனத்துக்கு 1000 பலம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு உங்களோட வாய்க்கு நீங்கள் பூட்டு போடுறீங்களோ அன்னைக்கு மற்றவர்களால் நீங்கள் பேசப்படுவீர்கள். மற்றவங்க வாய்க்கு நீங்கள் செய்தி இல்லைன்னா நீங்கள் தான் பேசணும், நீங்கள் தான் கத்தணும். ஒரு தனி அறையில் நீங்கள் என்ன கத்துனாலும் யாருக்காவது தெரியும். உங்களுக்கே பைத்தியம்தான் பிடிக்கும். கூட யாராவது ஒருத்தவங்க இருந்து பேசுனா கரெக்டு. ஸோ வாய்களுக்கு பூட்டு எங்கே போச்சு? அதை பூட்டு போடுங்க. வாய்களுக்கு பூட்டுன்றது மிக 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 அவசியம். அதில் மாற்று கருத்தே இல்லை. இதை நீங்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. எப்போ புரிஞ்சுக்க முடியும்? வாய்க்கு பூட்டு போட்டால் மட்டுமே. சொல்ல வந்ததை முழுசாக கேட்கணும், நான் காது ஓப்பன் பண்ணணும். என்கிட்ட ஒரு சாயரம் பாதியில் ஆடியோ கேட்டுட்டு என்கிட்ட சில கேள்விகள் கேட்கும்போது நான் சொன்னேன், என்னம்மா ஆடியோ ஃபுல்லாக கேட்டிங்களா? இல்லைண்ணா. ஏம்மா அந்த பதில் அதில் ஃபுல்லாகவே இருக்குது. இல்லைண்ணா. சரி, ஓகேண்ணா, அந்த பதில் மட்டும் சொல்லுங்கள். இவ்வளோ அவசரப்பட்டால் நான் என்ன செய்ய முடியும்? எஸ்ஸா நோவா இதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லிட்டு போகிறது விஷயம் இல்லை. அதை ஏன் எஸ்ன்னு நான் சொல்கிறேன், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரண காரியங்கள் என்ன? அப்போ நமக்கு பொறுமை இல்லை. பொறுமை இல்லாதவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். திரும்ப திரும்ப சொல்கிறேன். எந்த விஷயத்தை பண்ணாலும் சரி, ஒரு புக்கையே படித்தாலும் சரி, இல்லை ஒரு மூவியே பார்த்தாலும் சரி, இல்லை இது மாதிரியான சில சொற்பொழிவுகளை கேட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான உங்கள் தொழிலில் ஒரு வச்சுருப்பீங்க இல்லையா, உங்கள் தொழில் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த தொழிலை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணாலும் சரி, ஏன் அரையும் குறையுமா கற்றுக்குறீங்க? அப்படின்னா அவசரம் உங்களுக்கு. நம்ம வாழ்க்கையில் நிறைய இழந்துட்டோம். அப்போ இழந்துட்டோம் அப்படின்ற போது ஏன் மறுபடியும் அவசரப்பட்டு ஏன் மறத மேலும் மேலும் இழக்கணும்? இழந்ததை பெறணும் அப்படின்ற ஒரு தாட்டு உங்களுக்கு இருக்கு. ஆனால் அதை ஏன் செயல்படுத்த மறுக்கிறீங்க? ஒரு காதில் கேட்பதில் கூட பொறுமை இல்லைன்னா அப்புறம் எந்த செயல்களை நீங்கள் செஞ்சு சாதிக்க போகிறீங்க? இதற்கு உண்டான பதில்களை எனக்கு நிச்சயமாக நீங்கள் சொல்லணும். நீங்கள் சொல்லியே தீரணும். ஏன்னா அன்பே சாய் அப்படின்றது சும்மா ஒரு பேருக்காக ஏதோ ஒரு நாளைக்கு 2 ஆடியோ கொடுக்குறோம், 12 மணிக்கு ஒரு ஆடியோ, 8 மணிக்கு ஆடியோ, இதுக்காக இல்லை. இதுக்காகலாம் ஒன்றும் பண்ணலை. 10 நிமிஷத்தில் ஆடியோ கொடுத்தா எனக்கு போதும். ஆனால் 10 நிமிஷத்தை தாண்டி ஆடியோ கொடுக்கறதுக்கு காரணம் நான் பேசுகிறத உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதால தான். நான் 30 நிமிஷம் பேசினா தான் 10 நிமிஷமாவது உங்களுக்கு கேட்கும். 10 நிமிஷம் கேட்குற ஆடியோஸில் 1 நிமிஷம் கூட கேட்காது. அந்த நேரத்துக்கு தாளாட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு படாத பாடுபடுத்தும். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் என்னோட ஆடியோவை முழுசாக கேட்கலன்னு சொல்லி நான் வருத்தப்படலைங்க. எல்லா விஷயத்தையும் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அதை முழுக்க முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலை பாருங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே நிறைய விஷயங்கள் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. உங்கள் ஆடியோ கேட்கலன்னா
அப்படிலாம் இல்லை. எனக்கு மேலே எத்தனையோ மனிதர்கள், சிறந்த மனிதர்கள், நல்ல பேச்சாளரா சொல்லுங்கள். நமக்கு தமிழ் கூட சரியாக வரமாட்டேங்குது, இங்கிலீஷும் சுத்தமாக வரமாட்டேங்குது. நானும் ஒரு பேச்சாளரா? சத்தியமாக இல்லை. உங்களில் ஒருவன் நான். நீங்கள் என்ன லாங்குவேஜில் பேசுகிறீங்களோ அதே லாங்குவேஜ் தான் நான். பாருங்கள், லாங்குவேஜ் கூட இங்கிலீஷில் தான் வருது. நான் சுத்த தமிழ் எனக்காவது பேசியிருக்கேன். என் தமிழே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் உண்மையில் தமிழ்நாடு தானா, இல்லை உங்கள் தமிழ் வேறு மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. உணர்வுகள் மூலமாக பேசுகிறேன், அவ்வளோதான். நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா? சந்தோஷம். எனக்கு இந்த கவிநயம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. மனசில் பட்டதை பேசிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். அப்போ என்னோட சிறந்த என்னெல்லாம் உங்க கூட கம்பேரே பண்ண முடியாதுங்க. எத்தனையோ ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் அதில் முழுமையாக கேளுங்க. இதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு ரிக்வெஸ்ட். எனக்கு நீங்கள் முழுமையாக கேட்டால் மட்டும்தான் சிறப்பாக செயல்பட முடியும், இல்லைன்னா சான்ஸே கிடையாது. வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் தொடர்கதை, அது தொடர்கதை தான், அது இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் இன்பன்றது சில மனுஷனுக்கு வரவே மாட்டேங்குது. கரெக்டு தானே? இப்போ சில பேருக்கு அப்படியே ஆமா சாமி கரெக்டு தான் நீ சொல்கிறது தம்பி அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டுப்பா, எஸ். சந்தோஷமாக எங்கே இருக்க முடியுது? எஸ், உங்களுக்கு தான், கண்டிப்பாக அது உங்களுக்கு தான். ஆமாம், நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா முழுசாக கேளுங்கன்ற நான். நீங்கள் கேட்டாதான் அந்த இன்பமும் உங்கள் வாழ்க்கையில் வரும். கேட்கலன்னா வராதுமா, துன்பம் மட்டும்தான் வரும். நம்ம அன்பை சாயில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்திருக்குது. ஒரு பேங்க்கில் சாதாரணமாக ஒருத்தர் ஜாயின் பண்ணார். இன்றைக்கி அவருக்கு பெரிய போஸ்டிங், கிட்டத்தட்ட 3 ரீஜன் 4 ரீஜன் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. அன்பை சாயில் மறக்காமல் சொல்லிடுங்க சாய்ராம் அப்படின்னாங்க. சொல்லிட்டேன். ஏன்னா அவரோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட பேசுகிறதால நமக்கு சரியாக ஞாபகம் வச்சுக்க முடியல. ரெகுலராக பேசுகிறவங்க ஞாபகம் தெரியும், அப்பப்போ பேசுகிறவங்க ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா? அப்போ சொல்லும்போது நான் இப்படி சொன்னேங்க, ஆமாம், டக்குன்னு நான் ரீகால் பண்ணிட்டேன். பெரிய நெருக்கடி. தன்னோட மனைவி வேற ஒருத்தவங்களை அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க. 2 பெண் குழந்தைங்களை இவர் வச்சு வாழ வேண்டிய ஒரு கட்டாயம். இவரால் மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு பிரச்சனை, வெளியில் அவமானம், அது அவரால் தாங்கிக்கவே முடியல. காதல் கல்யாணம். ஸோ ஆண்கள் தான் தப்பு பண்ணுறாங்கன்னு இல்லை, பெண்களும் ஆண்கள் அளவுக்கு வந்துட்டாங்க தவறு செய்வதற்கு. ஏன்னா அந்த மாதிரி இந்த உலகம் எல்லாருடைய மனசையும் படாத பாடுபடுத்தி மாய வலையில் சிக்கி சீரழிக்க காத்துக்கிட்டு இருக்குது. அப்போ அவங்களுக்கு சில பர்சனல் டிப்ஸ் எல்லாம் நாம் கொடுத்தோம். அன்பே சாயோட ரெகுலர் வாட்சர்ஸ் ஒவ்வொரு விஷயத்தையும் பாயிண்ட் பண்ணாங்க. சாய்ப்பா வந்ததுக்கப்புறம் பிரச்சனைகள் அதிகரிச்சுது. அதிகரிக்கும் போது கதறினாங்க. அவர் என்கிட்ட கதறார் ஃபோன் பண்ணி, தம்பி முன்ன இருந்ததோட பிரச்சனை அதிகம் இருக்குதுப்பா. ஒரு பக்கம் வேலை செய்கிற இடத்துல உன்னோட மனைவி இன்னொருத்தவங்க கூட ஓடிட்டாங்கன்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய அந்த அவப்பெயரை என்னால் தாங்கிக்கவே முடியல. 2 பெண் குழந்தைங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது? யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல ஒவ்வொரு மனுஷனும் அந்த மனுஷனுடைய நிலையில் நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா கதறுவீங்க. ஒரு மனுஷனோட அனுபவம் நம்ம அனுபவமாக நம்ம நினைக்கணும்னா அந்த மனுஷனோட மனசுக்குள்ளே நீங்கள் வாழணும், வாழ்ந்தாதான் தெரியும். அப்போ இவர் ஒவ்வொரு விஷயமும் பேச பேச நான் அவருக்குள்ளே போய் அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சு அங்கே இருந்த என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை மட்டும் செய்ய சொல்லி இன்றைக்கி ஒரு பெண் பார்த்துட்ருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணம்.
அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வரணும்னு சொல்லி அவர் இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு வரம் இந்த அன்பேசாய் குடும்பம்! அவரோட வாழ்க்கை எப்படி மாறிச்சு? எந்த ஒரு விஷயத்தையும் அவர் முழுசாக செஞ்சதால அவர் சொல்கிறாரு, நான் இங்கே பாருங்க, இது நான் ஆடியோ கொடுத்தன்ற பெருமையில் நான் சொல்லலை, திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, ஆனால் அடிக்கடி உங்களோட சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணுறது என் வேலை. அன்பேசாயில் கொடுக்கக்கூடிய ஆடியோவை மினிமம் 2 ஆடியோ கேட்டுருவேன், அப்படி இல்லைன்னா ஒரு ஆடியோவை தான் நான் கேட்டுருவேன். அந்த ஆடியோவில் கேட்கும்போது ஒவ்வொன்று பாயிண்டாக எழுதி ஒரு பெரிய நோட்டு வச்சுருந்தார். அத்தனை அந்த நோட்டு ஃபுல்லாக என்ன செய்யக்கூடாதுன்றதை எழுதி 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 வச்சு நான் வாழ்க்கையில் செய்யக்கூடாதுன்னு தீர்மானித்து இன்றைக்கி நான் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னை விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட போனாங்களே, அவங்களுடைய ஃப்ரெண்டு இவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி, அவங்க ரொம்ப மோசமான நிலையில் இருக்காங்க, நீங்கள் தான் அவங்களுக்கு வாழ்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இவர் அவருடைய பெண்கிட்ட, குழந்தைங்க கிட்ட இது மாதிரி சொல்கிறாங்க, அம்மாவை மறுபடியும் கூப்பிட்டுக்கலாமா அப்படின்னும் போது அந்த 2 பெண் குழந்தைங்க சொன்னாங்களா, அவங்கள நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் 2 பேரும் செத்து போயிடுவோம். குழந்தைங்களோட மனசு எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பாரத்தை தாங்குதுன்றது யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம், ஒரு நொடி போதுங்க தப்பு செய்வதற்கு. ஆனால் அந்த ஒரு நொடி செய்யக்கூடிய அந்த தவறுக்காக அந்த ஜென்மம் ஃபுல்லாக நம்ம சீரழியணும். இப்போது இவரோட வாழ்க்கை கண்ணீரோட ஆரம்பிச்சது, அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக ஆரம்பிச்சது, அந்த பெண்ணோட வாழ்க்கை. இப்போது இவரோட வாழ்க்கை சந்தோஷமாக ஆரம்பிக்குது, அவங்க வாழ்க்கை கண்ணீராக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அந்த பெண்ணுக்கு என்ன? அந்த பெண்ணை கூட்டு வந்தால் இந்த 2 குழந்தைங்க. இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது எவ்வளோ ஒரு குடும்பம், எப்படிப்பட்ட குடும்பம்! இப்போ நீங்கள் அந்த பெண்ணை குறை சொல்லுவீங்களா, இல்லை அந்த பெண்ணை ஒருத்தன் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆசை வார்த்தை காட்டினா அவனை குறை சொல்ல முடியுமா? இப்போ அவனுக்கு பிரச்சனை இல்லை, இது இப்போ யார் மாட்டினா? இந்த பெண். அப்போ இந்த பெண்ணை யோசிச்சிருக்கணுமா இல்லையா? குடும்பத்துக்கு தேவையானதை மட்டும் வச்சுப்போம், தேவையில்லாததை வீட்டுக்கு முன்னாடி என்ன விடுறோம், வீட்டுக்கு பின்னாடி என்ன வைக்கிறோம், வீட்டுக்கு முன்னாடி செருப்பை விடுறோம், வீட்டுக்கு பின்னாடி விளக்குமாற வைக்கிறோம். செருப்பையோ விளக்கமாறையோ ஹால்லையோ பூஜை ரூம்லையோ வைக்கல, அது அங்கங்கே இருக்கணும். அங்கங்கே இருந்தால் தான் அதில் மூலமாக ஆபத்து இல்லாமல் இருக்கும். அதை எடுத்து நடு வீட்டில் வச்சுக்கிட்டோன்னா ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். வாழ்க்கைன்றது ஒரு பாடங்க, அன்பேசான்றது ஒரு லெசன். இங்கே கவர்ச்சிகரமாக பேசிட்டு கைத்தட்டுதல் வாங்குவதற்காக வரல, உண்மையான விஷயத்தை பேசி புரிய வைக்கிறதுக்கு முயற்சிகள் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். எந்த தவறுகளும் நடந்துடக்கூடாதுன்றதில் நான் உறுதியாக இருக்கேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்னோட அக்கா தங்கச்சிங்க தான். இதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே இதெல்லாம் கிள்ளி எரிஞ்சிடுங்க. விஷத்தை வளர்க்காதீங்க, விஷத்தை சாப்பிடக்கூடாது, விஷம் கொட்டிடணும், வயிற்றுக்குள்ளே இல்லை வெளியில். ஒரு பாம்பு இருக்குதுன்னா அதனை போய் ஈஸியாக போயிட்டு தலையை வருடி விடுவோமா? பாம்பை பார்த்தா அச்சம், போட்டுச்சுன்னா பொட்டுன்னு போயிடுவோம், ஏன்னா அது விஷம். இதே ஒரு அழகான ஒரு பொமரியன் டாக் ஒன்று இருக்குது, அது பார்க்க ஆசையாக ஓடி வருது, அதை நம்ம தடவி விடுவோம். பாம்பை தடவி விட முடியும்? இதெல்லாம் யோசித்து பார்க்கணும்ல. அப்போ எதை ஏற்றுக்கணும், எதை ஏற்றுக்கக்கூடாது? ஆனால் பாம்பை தடவி விட்டுட்டு இருக்கோம், பாம்பை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். என் பாம்பு ஒன்றும் செய்யாதுன்னு அது என்னைக்காவது வெறி ஏறிடுச்சுன்னா போட்டு தாக்கிட்டோம்.
திருச்சியில் ஸ்ரீரங்கம்னு நினைக்கிறேன் கோயிலில். அந்த டைமில் நான் திருச்சியில் பிரதரோட வீட்டில் ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணுறேன். நான், அம்மா, அப்பா, விச்சு எல்லாம் போயிட்டேன். அப்போ அந்த நியூஸ் பார்க்குற யானை பாகனை அந்த யானை போட்டு படாத சித்திரவதை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா மற்றவங்களுக்கு தெரியட்டும். ஏன்னா விலங்கு என்னைக்கு விலங்கோட இதை எப்போ வேணாலும் காட்டும். இன்றைக்கி காட்டலன்றதுக்காக என்னைக்கே காட்டாதுன்னா சொல்ல முடியாது. அதுங்களோட குணம் அப்படி தான். மதம் பிடிச்சிடுச்சு, யானைக்கு அடித்து பிரித்து மேய்ஞ்சிடுச்சு. மதம் தெளிஞ்சதுக்கப்புறம் அந்த யானை சரியாக சாப்பிடக்கூட இல்லையா. பாகனுக்கும் யானைக்கும் இருக்கக்கூடிய பாசம் சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கும். யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கும் அந்த மதம் பிடிச்சிடக்கூடாது. மதம் பிடிச்சா இப்படி தான் நம்ம சீரழிச்சுப்போம் வாழ்க்கையை. மதம் பிடிக்காத அளவில் நம்ம மனசை பார்த்துக்கணும். மன பாதுகாப்பு ரொம்ப 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 முக்கியம். சாய்ராம் சேனலில் இன்றைக்கி நம்ம மனசை பாதுகாக்கிறத பற்றி ஒரு சாய்ராம் கேட்டதுக்கு கேள்வி Q&A அதில் வரும். எவ்ரிடே 3 மணிக்கு மதியம் Q&A இருந்துச்சுன்னா, இல்லைன்னா இல்லை. கேள்விகள் கேட்டாங்கன்னா அதுக்கு பதில்கள் வரும். ரொம்ப ஷார்ட்டான ஒரு 5 நிமிஷம்குள்ளே பண்ணுற மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் மதம் பிடிச்சிருக்கு. அதான் பேசிக்கிட்டே இருக்கா. வாய்க்கு பூட்டு போட மறுக்கிறா. நான் பேசலைன்னா என்னை எல்லாரும் ஏமாற்றிடுவாங்க. நீ பேசுனா தான் உன்னை ஏமாற்றுவாங்க. ஏன்னா நீ அதிகமாக பேசும்போது உன் பலகீனத்தையும் சொல்கிற. அடுத்தவனுக்கு ரொம்ப சிறப்பாகிடுச்சு உன்னை வச்சு ஏமாற்ற. உன் தலையை மொட்டை அடித்து உனக்கு சந்தனம் பூசி உட்கார வச்சுருவாங்க. பேச்சை குறைங்க. உங்கள் ரகசியங்கள் அத்தனையும் வெளியில் தெரியுது. உங்கள் பலகீனங்கள் அத்தனையும் நீங்கள் வெளிப்படையாக எல்லாருக்கிட்டையும் சொல்கிறீங்க. பலகீனத்தை ஒரு மனுஷன் சொன்னால் என்ன ஆகும்? முடிஞ்சிடுச்சு. மூடி வச்ச கையும் பூட்டுன வாயும் என்னைக்கு இருக்குதோ அன்னைக்கு உன் மதிப்பு அதிகரிக்கும். நீ அமைதியாக இருக்கன்னா நீ ஏதோ ஒன்று சிந்திக்கிறன்னு அர்த்தம். நீ பேசிக்கிட்டு இருக்கன்னா நீ என்ன சிந்திக்கிற அதை சொல்லிட்டு இருக்கன்னு அர்த்தம். அது ஏன் நமக்கு புரியுதா உங்களுக்கு? 4 பேர் இருக்காங்க, நீ அமைதியாக இருக்கன்னா நீ ஏதோ சிந்திக்கிற. மற்றவங்க பேசுகிறத கேட்டு நீ ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க. அது இன்றைக்கும் பண்ணுவ, நாளைக்கும் பண்ணுவ, இல்லை அடுத்த வருஷமும் பண்ணுவ. ஆனால் பேச நீ பேசுகிறது எதுவுமே சிந்திக்கலை. நீ சிந்திச்சதை அத்தனை இங்கே உளறிட்டு இருக்க. உளருன்னு உளர்ற. வெறுவாயை மெல்றதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இந்த மாடு இருக்கே, மாடு நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு வரும். ஏன்னா மாடு பற்றி நல்லாவே தெரியும். ஏன்னா கிராமத்தில் ஒரு 5 வருஷம் இருந்ததால் மாட்டு மேலே அவ்வளோ பாசம் எனக்கு இருக்கும் எப்பயுமே. இந்த மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாடுங்க. நம்ம கோழி சாப்பிட்ற மாதிரி அவங்க மாடு சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம அன்பும் பாசமும் வச்சுருக்கக்கூடிய ஒரு விலங்கை அடுத்தவங்க அது மாமிசத்துக்காக பயன்படுத்துகிறாங்கன்னும் போது அது தாங்க முடியாது. சில யூடியூப்லலாம் பார்த்துருக்க, இந்த மாடெல்லாம் ஒன்றா ஒரு வேனில் கட்டி ஏதோ ஒரு ஊருக்கு கொண்டு போய் அங்கெல்லாம் மாமிசமாகிறது அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்ணீர் விடுவேன் நான். அந்த மாடு என்ன பண்ணும், நல்லா மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் மாடு. நான் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், வீட்டுக்கு வந்துடும். நம்ம வீட்டில் கிராமத்தில் இருக்கிற மாடு அதுவாக போவோம், மேய்ஞ்சிட்டு அதுவாக வீட்டுக்கு 5 மணி 6 மணி வீட்டுக்கு நேராக தாத்தா இந்த கழனி தண்ணின்னு சொல்லுவாங்க. கழனி தண்ணி தான் நினைக்கிறேன் அது பேர். அது வச்சுருப்பாங்க. நல்லா ஒரு திவ்யமாக குடிச்சிட்டு ஒரு ஓரமாக படுத்துக்கிட்டு அங்கே இருந்து மெதுவாக அப்படியே தொண்டையில் இருந்து ப்ரெஷர் கொடுக்கும். சாப்பிட்டது வரும், மறுபடியும் சாப்பிடும். ஸோ இந்த ஒட்டகம் இதெல்லாம் இப்படி தான் சொல்லுவாங்க. அது ஒரு நேச்சுரல்ஸ். ஓகே, மாட்டுக்கு ஓகே, ஒட்டகத்துக்கு ஓகே, மனுஷன் ஏன் அதை பண்ணிகிட்டு இருக்கா?
என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்களா? தொடர்ந்து ஏன் ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கீங்க? மாடு அசை போடுறதும் மனுஷன் தொடர்ந்து தேவையில்லாதது பேசுகிறதும் ஒன்று. மாட்டோட இயல்புன்றது வேறு, மனுஷன் இயல்புன்றது. ஏன் மனுஷன் மாடாக இருக்கான்? இங்கே இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, நான் மாடாட்டம் உழைக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஜெயிக்கலை. மாடாட்டம் யார் உழைக்க சொன்னா? நீ மனுஷன் ஐயா, நீ மனுஷன் மாதிரி உழ. மாடுக்கு அறிவு இல்லை, 6வது அறிவு இல்லை. ஆனால் மனுஷனுக்கு 6வது அறிவு இருக்குது. நீ மனுஷன் மாதிரி ஓத, நீ மாடு மாதிரிலாம் உழைச்சி ஒன்றும் பண்ண வேண்டாம். நீ மனுஷன் மாதிரி ஓட, நீ நல்லா உழ. உன்னோட உழைப்பதில் கவனத்தை வை, அறிவை செலுத்து. நீ செய்கிற வேலையில் புத்தியையும் வை, மனசையும் வை. இதெல்லாம் நீ செய்கிறத விட்டுட்டு நான் மாடாட்டம் உழைக்கிறேன் எதுக்கு நீ உட்காந்துக்கிட்டு உன் மேலே பரிதாபத்தை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ண போகிற? சில பேரோட புலம்பல்கள் இப்படி தான் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சதில் இருந்து தூங்குற வரைக்கும், அதாவது விழித்து கொண்டு இருக்கிற வரைக்கும் யாருக்கிட்டையாவது எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. யாரும் இல்லைன்னா தனியாக பேசுவாங்க. தனியாக பேசுறது மிகப்பெரிய ஆபத்து. யாருமே இல்லை, என்ன பேசுகிறீங்க? அப்போ இப்படி பேசுனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்ததால் வந்த பிரச்சனை, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய ரியாக்ஷன், அதனோட என்ன சொல்லுவாங்க, எதிரொலியா என்ன சொல்லுவாங்க, அதனோட எதிரொலி. நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே சாயின்னு கத்துனா 4 குரலை கேட்குற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் வருது. ஏதோ படத்தில் சொல்லுவாங்க, சந்திரமுகி படத்தில் ரஜினி வடிவேலு, நான் மனசில் தான் நினச்சேன், எப்படியா நீ சொன்ன, அப்படியா மனசில் சத்தமாக நினைக்கிற? அப்படி தான் நம்ம நடந்துட்டுருக்கோம் இங்கே. அதனால் பொறுமையை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா வாழ்வதற்கு தகுதியே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொறுமையோடு கேளுங்க. உங்களுக்கானதுன்றது சொல்லி எந்த விஷயமா இருக்கட்டும். இன்னைக்கு காலையில் கொடுத்த ஆடியோவில் கூட நன்றிகள் சொல்லியிருக்கேன். நம்ம நன்றிகளாக சொல்கிறோம், கடவுளை வம்புக்கு தானே எடுத்துகிட்டு இருக்கோம். கடவுளை எல்லாரும் வம்புக்கு தான் எடுக்கிறோம். கடவுள்கிட்ட சண்டை தான் போட ரெடியாக இருக்கும். நன்றிகள்லாம் சொல்கிறதில்ல. நன்றியா? நான் எதுக்கு சொல்லணும்? என்னென்ன ஒழுங்காக வாட வச்சார் அவர்? எதிர் வீட்டுக்காரன் கொள்ளை அடிக்கிறான், அவனை வாழ வைக்கிறாரு, நான் ஒன்றுமே பண்ணல, என்ன சாகடிக்கிறாரு. கடவுளை வம்புக்கு எடுப்பதே மனுஷனோட வேலையாக போயிடுச்சு. இந்த நல்லவன் சொல்லி யாரெல்லாம் இந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் அனைவரும் வாழ தகுதி இல்லாத மனிதர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் நல்லவன், ஆனால் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கடவுள் கொடுக்குறாரு. நீ நல்லவன்றது எப்படி தெரியும்? கடவுளுக்கு தெரியாதா நீ எவ்வளோ மோசமான வேலை பண்ணன்னு? ஒரு மனுஷனுக்கு கூடவா நம்ம எந்த ஒரு தீங்கும் செஞ்சிருக்க மாட்டோம். கடவுளுக்கு எல்லா விஷயமும் தெரியும். கடவுளுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. உன்னோட ஜாதகத்தையே அவர் அலசி ஆராய்ச்சி பண்ணுவார். அடுத்த ஒரே செகண்டில் வந்துடும். அப்போ நம்ம தலைக்குனிவு வரும். பாருங்க, இத்தனை நாள் நம்ம நல்லவன்னு நினச்சோமே, நம்ம இவ்வளோ மோசமானவனா? எஸ், இதான். நீ நல்லவன் சொல்லி மற்றவனை அத்தனை பேரையும் சபிக்கிறிய. எதிர் வீட்டுக்காரனையே இந்த வேலை சபிக்கிற, உன்னோட உறவுகளை ஏன் சபிக்கிற? அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியே, நீ நல்லவனா? நல்லவனா என்ன? உன் எதிரிக்கு கூட நீ நல்லதை நினைக்கணுன்றதான் நல்லவன். ஆனால் உன்னை விட உன் வாழ்க்கையில் ஒருத்தவங்க உயர்ந்துட்டாங்கன்னா அவனை மட்டப்படுத்துவதற்கு நீ தயாராக இருந்தால் நீ எப்படி நல்லவனாக இருக்க முடியும்? இதெல்லாம் சாயப்பா கேட்குறாருங்க, நான் உங்களை கேட்கல. சாயப்பா கேட்குறாரு, நீங்களாச்சு அவராச்சு. கடைசியில் என்ன தம்பி இப்படி நம்மக்கிட்ட இப்படி பேசுறது நீங்கள் சொல்லாதீங்க. அவர் கேட்குறாரு, நீங்கள் பதில் சொல்லிக்கோங்க. உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய இன்டர்மீடியேட்டு தான் நான். என் வேலை என்னோடய வேலை என்னது? பேசக்கூடிய வேலை என் வேலை, அதோடு முடிஞ்சிடுச்சு. சிந்திக்க வேண்டியதும் செயல்படுவதும் நீங்கள். உங்கள் 2 பேருக்கும் லிங்க் இருக்குது. யாருக்கு? சாயப்பாவுக்கும் உங்களுக்கும். சில விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் என்ன அனுப்பியிருக்காரே தவிர வேறு எதுக்கும் என்ன அனுப்பலை.
நல்லவர்களோட மனசு நல்லதையே நினைக்கும். நல்லவர்களோட மனசு அடுத்தவங்கள வாழ வைக்கும். நல்லவர்கள் என்னைக்கும் எப்பயும் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். நமக்கு மேலே ஒருத்தன் நம்மளை கேவலமாக பேசிட்டான், அதிகாரத்தோடு பேசிட்டான்னா நாம் அவனை திருப்பி கொடுக்க பலவிதமான முயற்சிகள் செய்கிறோம். இந்த முயற்சிகள் யார் செய்ய சொன்னாங்க? ஒருத்தவங்க உங்களை ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து தான் நீங்கள் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு. என் வாழ்க்கையில் இங்கே சாயப்பா வந்ததுக்கப்புறமும் சரி, வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி பதிலுக்கு பதில் எப்படி எல்லாரும் பதிலுக்கு பதில் கொடுத்தாங்களோ அதை நான் சிறப்பாகவே கொடுத்தேன். அதில் குறைய வைக்கல. ஆனால் இப்போது அவர் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் யாராவது என்னை அதிகாரம் பண்ணாங்கன்னா கூட நான் அந்த இடத்த விட்டு வெளில வந்துடுறேன். அது ஃபீலே பண்ணுறதில்ல. அதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் சாயப்பா இப்போ ரீசெண்டாக இல்லை, இதெல்லாம் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கும். அதுக்கப்புறம் அவர்களே சொல்கிறாங்க, அவங்க வாயாலே சாயப்பா சொல்ல வைக்கிறாரு, என்னென்னு தெரியல, நீங்கள் இப்படிலாம் நான் உங்ககிட்ட பேசுனதால நான் ஏதோ ஒரு அதிகாரத்தில் செயல்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இப்போ எனக்கே ஒரு குற்ற உணர்வாக இருக்குதுன்னு அடுத்த 10-15 அதிகபட்சம் 1 மாதத்துக்குள்ளே சொன்னவங்க ஜாஸ்தி. இப்போ நான் பதிலுக்கு பதில் கொடுத்துருந்தேன்னா நான் தான் முட்டாள். நான் பதிலுக்கு கொடுக்கல, என் வாயை பூட்டு போட்டுட்டேன். அப்போது எனக்கு பதிலாக போரிட்டது யார்? இப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது. விஷயம் நடக்காமல் இங்கே எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. இப்போ என்ன அவமானப்படுத்துறதுன்னு, ஒருத்தவங்க வேணும்னே அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு பதில் சொல்லியிருந்தா எனக்காக யாரும் யுத்தம் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் பதில் சொல்லலை, என் வேலைகளை நான் பார்த்தேன். அவங்கள கண்டிக்கவும் இல்லை, அவங்க மேலே வருத்தப்படவும் இல்லை. அவங்கள வேணும்னு சொல்லலை, அவங்கள வேண்டான்னு சொல்லலை. அந்த நிலையில் என் மனசை நான் வச்சுக்கிட்டதால, புரிஞ்சுக்கோங்க, அந்த மனநிலையில் சரிசமமாக வச்சுக்கிட்டதால அடுத்த 15-20 நாட்களில் அவங்கக்கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வருது. நான் இது மாதிரி ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா சாரி, நான் ஏதோ ரொம்ப அதிகாரத்தில் பேசின மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்துக்கிட்டே இருந்தது. இரவும் பகலும் தூங்க முடியாத அளவுக்கு என் நிலைமை ரொம்ப மோசமாச்சு அப்படின்னு. இது கடவுள் மேலே சத்தியம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் பேசுறது அத்தனையும் உண்மைதான். ஏன்னா இது யாரும் சில பேர் நம்ப மாட்டாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா, அப்படின்னா எங்களுக்கும் ஏன் இப்படிலாம் யாரும் ஃபோன் பண்ணல அப்படின்னு. ஏன்னா நீங்கள் திருப்பி பேசிட்டீங்க. எதுக்கு நம்ம ஆட்களை பேசுகிறோம்னா, திருப்பி பேசலையேப்பா, மனசில் நினச்சிங்கல்ல, மனசில் நினைக்கிறது ஒன்று தான், திருப்பி பேசுகிறது ஒன்று தான். புரியுதா உங்களுக்கு? அதான் சொல்கிறேன், மனசுதான் ரொம்ப முக்கியம்னு. இதை ஏன் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா அதை தான் சொல்கிறேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் என்னை நிறைய பேர் அவமானப்படுத்துனாங்க. ஒருத்தவங்க கூட ஒரு சாரி கூட கேட்கல அப்படின்னு எல்லாருக்கும் அந்த தாட் வருது இல்லை, அது சந்தேகம். ஏன்னா இங்கே ஒருத்தவங்களுக்கு வந்தால் பரவாயில்ல, நிறைய பேருக்கு வருது. அப்போ நம்ம என்ன நினைப்போம், நான் தான் பேசலையே. சரி, மனசில் நினைச்சிங்களா இல்லையா? கமெண்ட் பண்ணுங்க. நான் பேசலப்பா, ஆனால் மனசில் நினச்சேன். எஸ், நீங்கள் மனசில் நினைக்கிறது ஒன்று தான், பேசுகிறதும் ஒன்று தான். பைபிளில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு வேர்டு, சான்ஸே கிடையாதுங்க. அது அந்த ஒரு வார்த்தைகள் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த வார்த்தைகளை என் மனசில் இருந்ததால தான் நான் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப ரொம்ப ஒழுக்கமாக இருந்தேன். பெண்கள் விஷயத்தில் நான் ரொம்ப ஒழுக்கமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். நான் கொஞ்சம் கூட அதில் தடம் மாறிடக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தேன். அது இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அதை பெரிய அளவில் பாதுகாக்கிறேன். ஏன்னா இந்த காம உணர்வுகள் ஒரு மனுஷனுக்கு இருந்துருச்சுன்னா
அவன் வாழ தகுதி இல்லாத மனுஷன் யாராக இருக்கட்டும். அந்த உணர்வுகள் வராத மாதிரி பார்த்துக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் இருக்கு, 2 பேருக்கும் இருக்கு. எல்லாமே ஒரு அளவோட இருந்துட்டா பிரச்சனை இல்லை. அளவோடு இருந்தாலும் கணவன் மனைவி கூடயும், மனைவி கணவன் கூடயும் தான் இருக்கணும். அதுக்கே அளவு இருக்கணும்னு சொல்றாங்க. அதை தாண்டின ஒரு விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது ஆபத்தில் போய் முடியும். ஏன்னா இங்கே நிறைய பேரோட பிரச்சனைகளை ஆண்களும் பேசியிருக்கீங்க, பெண்களும் பேசியிருக்கீங்க. இதை வச்சு தான் நான் சொல்கிறேன். எல்லாமே இங்கே வெளிப்படையதா. அப்போ பைபிளில் ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்குன்னா, பெண்கள் விஷயத்தில் நான் என்னோட கான்செப்ட் பிரகாரம் நான் சொல்கிறேனே, திருடுறது கூட பிரச்சனை இல்லை. அதாவது கம்பேரிஷன், திருடுறது பிரச்சனை தப்பு தான். ஆனால் திருடுறவன் கூட ஒரு நாளில் ஓகே நல்ல வாழ்க்கைக்கு வாழலாம். ஆனால் மோகத்தால் அழியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். திருடுறது தப்பு தான். திருடுறது நான் சப்போர்ட் பண்ண நினச்சிக்க வேண்டாம், எல்லாமே தவறு தான். ஆனால் ஒரு பெண்கள் விஷயத்தில் இவன் ரொம்ப வீக்கு, இவன் பலகீனம், அந்த பேரை மட்டும் என்னைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் அதை எடுத்துடக்கூடாது. ஏன்னா விஸ்வாமித்திரரே, ஓகேவா, புரிஞ்சுக்கோங்க, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நம்ம சரித்திரத்தில். நம்ம கதைகளாக மட்டும் பார்க்கக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட். அப்போ பைபிளில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருக்கு, ஒரு பெண்ணை நீ தப்பாக பார்த்தனா, ஒரு பொண்ணை நீ தப்பாக பார்த்தனா, நீ அந்த பெண்ணை, அதான் புரியுதா உங்களுக்கு, தப்பாக பார்த்தாவே நம்ம ஐம்புலன்களும் வேலை செய்தா. அப்போ நீ தப்பானவன். நான் பார்த்தது தப்பா அப்படின்னா எஸ், உனக்கு பிரச்சனையே அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நீ ஏன் தப்பாக பார்த்த? நீ ஏன் தப்பாக பார்த்த? கூட பிறந்தவங்கள பார்த்துருப்பியா? அப்போ ஏன் தப்பாக பார்த்த? பைபிளில் அழகான வார்த்தைகள். யாராவது எனக்கு அது ஃபுல்லாக சொல்ல தெரியல, யாராவது அந்த பைபிள் வாசகம், அந்த ஒரு வாசகம் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா அதை தயவு செய்து அதை கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பெண்ணை இச்சையா பார்த்தா அது மிகப்பெரிய பாவம். அப்போ நம்ம மனசில் ஒருத்தவங்களை திட்டணும்னு நினைச்சாவே அதுவே பெரிய பாவம். அந்த எண்ணம் உனக்கு ஏன் வந்துச்சு? வந்ததால சாயப்பா உனக்கு போராடலை, உனக்காக யுத்தத்தை ரெடி பண்ணலை. நீ பேசாமல் உன் வேலையை பார்த்துருக்க வேண்டியதானே. எதுக்கு அவங்கள நோண்ட ஆரம்பிச்ச? அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஏன் நினைச்ச? அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஏன் வருத்தப்பட்ட? அவங்களுக்கு தாண்டி ஒரு விஷயத்த செய்யணும்னு ஏன் நீ முடிவு பண்ண? நீ செய்யலைனாலும் உன் மனசு, உன் புத்தி என்னைக்கோ அதை செஞ்சிடுச்சு. என்னைக்கோ நீ அவனை அழிக்கணும்னு நினைச்ச, அதனால நான் யுத்தம் பண்ணலை. நீ அவனை பற்றி நினைக்காம இருந்து பாரு. உடனே இங்கே சொல்லுவீங்க, எப்படி நினைக்காம இருக்க முடியும்? நான் தான் எந்த தவறும் செய்யலையே, எப்படி நினைக்காம இருக்க முடியும்னு நிறைய பேருக்கு கேள்வி. நீங்கள் நினைக்கக்கூடாதுன்னா நினைக்கக்கூடாதுங்க. அது ஆபத்துன்னு நினச்சி உணர்ந்து பாருங்க, நினைக்க மாட்டோம். அப்போ நீங்கள் ஏன் நினைக்கிறீங்கன்னா, நினைக்கிறதுக்கு வேறு எந்த விஷயமும் இல்லை உங்களுக்கு. அதனால தான் நீங்கள் நினைக்கிறீங்க. நினைக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை நினச்சிருக்க மாட்டோம். அடப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. வாய்க்கு பூட்டு, காதுக்கு இருக்கக்கூடிய பூட்டை அவுத்துட்டு அந்த பூட்டை வாய்க்கு பூட்டிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சா